வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை. பொதுவாக 3 மகிமைகளை எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். ஒன்று, உங்கள் குருமாற்ற வாங்கின மந்திரத்தின் மகிமை. இப்போ சிவமந்திரம் வாங்கிட்டீங்கன்னா எந்த குருமாற்றம் வாங்கியிருந்தாலும் சரி, அதுகிட்ட அப்படி அந்த மந்திரத்தை உயிருக்குயிராக மதித்து அந்த மூச்சோடு அதை கலந்துடணும். மந்திர மகிமை அது முதல்ல. ஐயாலாம் ஈசனே தான் ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட்டு வழியாக எனக்கு கொடுத்தாரு. இத்தனைக்கும் அந்த மந்திரத்தை வாங்கும்போது நான் அந்த குருமாரை பார்க்கணுன்ற ஆசையோடெல்லாம் போகலை. சும்மா அந்த ஒரு குரு பேசுகிறாரு, சைவ நெறியை பற்றி பேசுகிறாரு, அவர் உண்மையான குருவா போலி குருவான்னு நீங்கள் தான் எங்களுக்கு உளவு சொல்லணும்னு உளவாளியாகத்தான் அந்த கூட்டத்தை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அவர் பெரிய ஜெயண்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் அவர் தான் கடைசியாக மந்திர தீட்சை கொடுத்தார். அதோட மந்திரம் ஒட்டிக்கிச்சு. அதுதான் அந்த மந்திரத்தை அன்னைக்கு பிடிச்சது தான், அப்புறம் விடவே இல்லை. அப்புறம் அதுவே நம்மளை எல்லா நிலைக்கும் கொண்டு போயிடுச்சு. மந்திரத்தின் மகிமை. ரெண்டாவது, இந்த மூச்சு உயிர் என்பது காற்று வழியாக நமக்கு வருது. ஆனால் காற்று பிராணவாயு, காற்று தான் உயிர் கிடையாது. அது மேலேருந்து ஜீவ அமிர்தம். அது அமிர்தம் ஈசன்கிட்டருந்து உச்சியிலேருந்து அமிர்தம் வருது. அதை சுமந்துட்டு வர ஒரு மீடியா தான் வாசி, காற்று. அதனால தான் அந்த மீடியா வாசின்றது உச்சி வரைக்கும் போகிறது. அதனால் வாசியின் மகிமையை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப சிம்பிள். வாசினும் பயங்கரமாக கற்பனையெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லுவேன், அது 3வது கியர், அவ்வளோதான். மூக்கை நம்பாத, விளக்குதா? தொண்டையில் அடுத்து அங்கே தொண்டையில் இழுத்து அப்படி இழுத்து ஒரு பயிற்சி கொடுப்போம். அந்த பயிற்சி உஜ்ஜை பயிற்சி கொடுத்தோம்னாலே அடுத்த லேயர் ஓப்பன் ஆகும். 3வது தான் வாசி. அந்த வாசியின் மகிமையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, வாசி ஒருவன் வசப்படுமேல் மனமும் அவனின் வசமாகும். நேச மனமானது ஒருவன் நெறியில் கட்டுப்படுமானால் பேசும் வாசி மீறாமல் பிரம்மரந்திரம் செல்லும்னு முகமது இப்ராஹிம் என்ற குரு கருணையானந்த ஞானபூபதி என்ற மகான் சொல்லுவார். அதனால் அந்த வாசியின் மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மூச்சும் வாசியாக இழுக்கணும். இரவெல்லாம் வாசி தான் ஓட்டணும். இது 2வது. 3வது, குருவின் மகிமை. இந்த குருன்றம்போது விசிபிள் குருன்றது உங்கள் ஸ்தூலமாக அவங்க கண்ணு முன்னாடி எத்தனையோ குருமார் இருக்காங்க. இன்விசிபிள் குருமார்ன்றவங்க அகத்தியமா முனிவர், காகுபஜண்ட மகரிஷி, வள்ளல் பெருமான், இப்படி நம்ம பாம்பாடி சித்தர், சித்தர் பெருமக்கள், இப்படி ஏகப்பட்ட குருமார் இருக்காங்க. இது இன்விசிபிள் குருமார்கள். விசிபிளாக அவங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு பலவித ட்ரைனிங்ஸை கொடுக்குறவங்க, உபதேசம் பண்ணுறவங்க, சத்சங்கம் நடத்துகிறவங்க, இப்படி குருமார் இருப்பாங்க. இந்த காரிய குருமார் அப்படின்றவங்கெல்லாம் கார்ப்பரேட்ஸ், உங்கள்கிட்ட காசை வாங்குறது, அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுறது, பெரிய அளவில் இன்ஸ்டியூட் பண்ணுறதுன்றது அது ஒரு காரிய குருமார். காரண குருமார்ன்றது உங்களை பிறவி காரணத்தை நீக்குவதற்காக உங்களுக்கு உண்மையாக கற்றுக் கொடுக்குறவங்கெல்லாம் காரண குருமாராக இருப்பாங்க. இது அடுத்து பூரண குருமார்னு இருக்காங்க. அவர் டோன்ட் கேர் மாஸ்டர்ஸ். அவங்க தான் உங்களுக்கு அவங்கள துறவிகளாக தெரிவாங்க. அவங்க தான் சித்தர்கள், ஞானிகள். அவங்கெல்லாம் பூரண குருமார்ஸ், எதையும் கண்டுக்காதவர்கள், விளங்குதா? அது பூரண குருமார்னு சொல்லுவாங்க. இது அடுத்து. அப்புறம் ஈஸ்வர் இருக்கார், பரிபூரண குரு, பரிபூரண ஈசான். அந்த குரு ஒருத்தர் தான், அது ஈசன் தான் குரு. அவர் கடைசியாக தான் கதாநாயகன் மாதிரி வருவார். அதனால் காரிய குருமாற்ற கற்றுக்க வேண்டியது யோக பாவங்களை அதெல்லாம் கற்றுக்கணும். காரண குருமாற்ற எல்லா கர்ம வினை தீர்க்கக்கூடிய பல ரகசியங்களெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களோட கர்ம வினையை ஒப்படைச்சிடணும். பூரண குருமாற்ற சும்மா ஆசி வாங்கினா போதும். நல்ல ஆசி வாங்கிட்டோம்னாலே அவன் பார்த்தாலும் நயன தீட்சை ஆயிரும், தொட்டான்னா ஸ்பரிச தீட்சை ஆயிரும். அவன் நம்மளை நினைக்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு மானச தீட்சையாக மாறிடும். ஓகேதா? அப்போ அவங்க காலில் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, திருவடி தீட்சை ஆயிரும். இப்படி அந்த தீட்சையின் மகிமை விதவிதமாக மாறிடும். அப்போ அந்த குருமாற்றை நம்ம அது வழியாக அந்த மகிமையை உணரணும். குருமார்
அப்புறம் ஈசன் வந்துடுவார். அவர் தான் பரிபூரண ஈசன். குருமணி கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்கன்னு மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் சொல்கிற அந்த குருவுக்கெல்லாம் மணியான குருவான ஈசன் வந்து தலையில் இறங்குவார். அந்த நிலை வரந்தண்டியும் நம்ம மந்திரத்தோடையும் வாசியோடையும் கிடைக்கிற குருமாரோடையும் நாம் வந்து நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் பிரேக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். அதனால் ஐயா சொல்கிறது 3 வித மகிமை. மந்திரத்தின் மகிமையை உணர்ந்து மந்திரமயமாக மாறுங்கள். வாசியின் மகிமை உணர்ந்து ஒவ்வொரு மூச்சையும் கவனித்து அதை வாசியாக ஏற்றி பழகுங்கள். 3வது, கிடைத்த குருமார் யாராக இருந்தாலும் அவரிடமிருந்து பரிபூரணமாக ஞானத்தை பெற்று கர்மாவையெல்லாம் ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சி நீங்கள் தூய்மை பெறுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த பரிபூரண குருவாகிய ஈசனுடைய அருளோட இந்த டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம முக்தியை நோக்கி பயணப்படலாம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.